உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. யாருக்கும் தனித்தனியாக ரிப்ளை போட முடியல, எதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகேங்களா? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மள ஒரு கெஸ்ஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம். என்ன கெஸ்ஸிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏபியில் தொடர்ந்து 26 அடிக்கும்போது கண்டிப்பாக ஏபியில் ஒரு 76 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். 76னா 766 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிசி 99 அடிச்சிருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 33 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டும் அடிச்சிருந்தான். அப்போ கண்டிப்பாக 66 வரும் அப்படின்னு சொல்லிட்டு 766 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுலேருந்து எந்த நம்பருமே அடிக்கலை. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்கை ஒன்று பார்த்துருவோம். ஓகேங்களா? இது நம்மளோட நார்மலான கெஸ்ஸிங் தான், எல்லாருமே பார்க்குறது. ஆனால் இது வரதுக்கான ஒரு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? போன மாதம் இதே நம்பரை கிட்டத்தட்ட 2 வாட்டி அடிச்சிருந்தான். பாக்ஸில் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 524. போன மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 452 அடிச்சிருந்தானா. அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் ஒன்று 254 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேங்களா? அதே ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதம் 2ஆம் தேதி நேற்று 524 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். இப்போ இந்த கரெக்டாக பாருங்கள், இந்த 452 அடிக்கும்போது அன்றைக்கி ஒரு கேம் ஒன்று ஆடிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ரெகுலராக கொடுக்குற பேட்டர்ன் தான். ஆனால் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது இந்த கேமை கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 531. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரிசல்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 531 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். இதில் ஏபி 53, ஏசி 51. ஓகேங்களா? ஏபியில் 53. இந்த ரூட்டில் நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை ஏபி பிசியாக பிரிச்சுக்கோங்க. ஏபியில் 53 அடிச்சிருப்பான். அப்படியே ஏசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 51 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அப்போ நமக்கு பிசியில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு 52 அப்படின்னு வந்தோன்னா அந்த நம்பர் க்ளோஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசி, ஏபி, ஏசி, பிசி 53, 51, 52. ஓகேங்களா? அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிசியில் 52 கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்தது. அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டு அந்த 452 அப்படின்ற நம்பர் கண்டிப்பாக கேமில் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆனால் என்ன, அதை கொஞ்சம் தள்ளி அடித்தான். ஓகேங்களா? நான் போன மாதமே நான் சொல்லியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா, அதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நோட்டு. நமக்கு மார்ச் மாதம் பி போர்டு 2 அப்படின்னு வச்ச ரிசல்ட்டெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. 529. அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 529, 092. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆடி இருப்பான். இங்கே ஒரு 502, ஒரு 020. பி போர்டு 2 அப்படின்னு வச்சு அடித்த நம்பருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கேம் சூப்பராக அடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பிசி 29 அப்படின்னு அடித்தான். பி போர்டு 2க்கு 29, அதுக்கு 529 ரிசல்ட். ஓகேங்களா? அந்த 29 எடுத்து 92 அப்படின்னு சொல்லி திருப்பும்போது ஏ போர்டு இந்த 5க்கு 0. ஓகேங்களா? 5க்கு 0ன்னு வச்சு 092 அப்படின்னு சொல்லி கேமை முடித்தான். அதேமாரி பிசி 20 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் ஒன்று அடிச்சிருந்தான். ஓகேங்களா? பி போர்டு 2 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 020 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அப்போ இந்த 20 திருப்புனா 02ன்னு வரும். அப்போ இந்த ஏ போர்டு 0க்கு ஆப்போசிட் வச்சு 5, அப்போ 502 அப்படின்னு சொல்லியும் கேமை கரெக்டாக முடிச்சிருந்தான். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு சூப்பரான ரூட்டு. இப்போ இடையில இருந்த ஒரே நம்பர் 925 அப்படின்ற நம்பர் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த 25 திருப்புனா கண்டிப்பாக கேமில் பிசியில் ஒரு 52ன்னு வரணும். அப்போ இந்த 9க்கு ஆப்போசிட் 4 அப்படின்னு வந்தேன்னா கண்டிப்பாக 452 அப்படின்ற நம்பர் தான் வரும் அப்படின்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லியிருந்தேன். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு 2 வச்சு வேறு எந்த நம்பருமே அடிக்கல. ஓகேங்களா? பி போர்டில் போன மாதம் அடித்ததே ஒரு 29, ஒரு 25, ஒரு 20. அப்போ கண்டிப்பாக அந்த நம்பர் வந்தே ஆகணும்னு சொல்லி தான் அன்றைக்கி 52ன்னு வரும்போது அந்த கேமை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி நிறைய பேர் வின்னிங் அடிச்சுதான். இன்னும் ஜாயின் பட்டிலும் நிறைய பேர் வின்னிங் அன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சில காரணங்கள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? அதுபோல் தான் இது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதேமாரி நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. 524 ரிசல்ட். நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 524. இது அதேமாரி பிரிச்சுக்கோங்க. இதில் ஏபியில் 52. ஓகேங்களா? ஏசியில் 54. அப்போ பிசி 53 அப்படின்னு ஒரு நம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? பிசி 53 அப்படின்னு வந்ததுன்னா அது கம்ப்ளீட்டாக நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை இன்னொரு வகையாக பார்ப்போம். ஓகேங்களா? பிசி 53 அப்படின்னு வந்தால் என்ன 53 வரும் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ மார்ச் மாதம் நமக்கு ஒரு கேம் ஒன்று ஆடிருந்தான். அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு 2 விஷயத்தை காமனாக கொண்டு வந்திருந்தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 150 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று அடிச்சிருந்தான். நல்லா புரியுங்க, இந்த கேமில் ஒரு 5-0 அப்படின்ற நம்பர் ஆட் பண்ணியிருக்கான். 150 உடனே என்ன பண்ணால் 1, 2, 3, 4, 5 நாள் விட்டு 015ன்னு சொல்லிட்டு 150 அப்படின்ற நம்பரை பாக்ஸ் போட்டான். ஓகேங்களா? 150 கரெக்டாக ஒரு 4-5 நாள் கழிச்சு 015 அப்படின்னு சொல்லி கேம் பாக்ஸ் போட்டான். அடுத்து உடனே இந்த மாதம் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஒரு 350 அப்படின்னு சொல்லி அடித்தான். ஓகேங்களா? 350 அதே 5-0 கேமில் இருக்குது. அங்கே 150 திருப்பி கண்டிப்பாக 015ன்னு பாக்ஸ் போட்டான். அதேமாரி இந்த 350ஐயும் கண்டிப்பாக திருப்பி ஒரு பாக்ஸ் கண்டிப்பாக போடுவான் அப்படின்னு நினச்சி. ஓகேங்களா? அதேமாரி 035ன்னு போட்டான். இதில் வச்சு நல்லா சின்ன விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
150க்கும் இந்த 150 அப்படின்னு அடிக்கும்போது அதை அப்படியே என்ன பண்ணனா ஏபி 15 எடுத்து பிசி 15 எடுத்து 0 வச்சு 0-15ன்னு அடித்தான். ஓகேங்களா. அடுத்து 350ன்னு அடிக்கும்போது அதே பிசி 35 எடுத்து ஏபி 35 பிசி 35 வச்சு 0 வச்சு 0-35ன்னு சொல்லிட்டு தரமாக அந்த கேமை முடிச்சான். ஆனால் நான் எதிர்பார்த்தது என்னென்னா கண்டிப்பாக ஒரு 3-4 நாள் கேப் வரும், அதுக்கப்புறம் தான் அடிப்பான். சரி அதுக்கப்புறம் அந்த நம்பரை ஃபாலோயிங் அது சரி ஏதாவது பண்ணி கொடுப்போம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் எனக்கு அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டான், அந்த கேமை முடிச்சிட்டான். இப்போ 2 விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 150 அடித்தான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0-15 அடித்தான். அவனே என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் மறுபடியும் ஒரு 501 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை பாக்ஸ் போட்டான். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்காக அந்த நம்பரை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதத்தில் 150 0-15ன்னு அடிச்சு அதை இந்த மாதத்துலேயும் மறுபடியும் ஒரு நம்பரை 501ன்னு பாக்ஸ் போட்டவன், அதே மாதிரி போன மாதத்தில் ஒரு 350 0-35ன்னு அடித்தவன் கண்டிப்பாக இந்த மாதத்துலேயும் அதில் ஒரு நம்பரை பாக்ஸ் போகிறதுக்கு ஒரு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான கேசிங், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேசிங்கு. இப்போ நமக்கு பிசி 53 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணை முடின்னு இப்போ 0-53 அப்படின்ற நம்பருக்கே போயிடலாம். ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் அது 0-53 தான் வரும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு 0-53 அப்படின்ற நம்பர் பாக்ஸில் வரதுக்கு ஒரு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அங்கே நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணால் அப்படியே தெரியும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் டேரெக்டாக 503 அப்படின்ற நம்பர் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா பார்த்துங்களா 150 ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. 150 அடுத்து ஒன்று என்ன பண்ணான்னா அந்த 15 அப்படியே வச்சு 0-15. அடுத்து என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 15 எடுத்து பிசி 15, இந்த 01 எடுத்து பிசியில் 01 வச்சு 501 கேம் முடிச்சிட்டான். ஓகேங்களா. நல்லா பார்த்திங்கன்னா அந்த கேமை பற்றி ரொம்ப டீப்பாக தெரியும், தெளிவாக சொல்கிறேன். மறுபடியும் நல்லா பார்த்துக்கோங்க. 150ன்னு அடித்தான். இந்த 150 என்ன பண்ணான்னு கேட்டால் இந்த 15 எடுத்து பிசியில் 15ன்னு வச்சு இந்த 0 எடுத்து இங்கே வச்சான். மறுபடியும் இந்த 01 எடுத்து பிசியில் வச்சு இந்த 5 தூக்கி முன்னாடி வச்சு 501 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிட்டான். 3 பேட்டர்ன் க்ளோஸ். ஓகேங்களா. இப்போ அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்பருக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு அடிக்கும்போது 350. ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணால் இந்த 35 எடுத்து பிசியில் 35ன்னு வச்சான். இந்த 0 தூக்கி ஏ போல் வச்சு 0-35ன்னு வச்சுட்டான். ஒரு வேளைக்கு நம்ம இதே சேம் ரூட் அடிக்கிறான்னா கண்டிப்பாக 0-3 ஏபியில் இருக்கிற 0-3 எடுத்து பிசியில் வச்சு இந்த 5 தூக்கி ஏ போர்டு வச்சான்னு வச்சுக்கோங்களேன், 503ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு வேளை 0-53 வரலாம், இல்லை 503 அப்படின்ற நம்பருமே வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் எல்லா நம்பருமே ஏபியில் அடித்த நம்பரை எடுத்து பிசி. ஓகேங்களா. ஏபி 15 எடுத்து பிசி, ஏபியில் 01 எடுத்து பிசி 01, டோட்டலாக கேம் முடிஞ்சிச்சு. அதேமாரி ஏபி 35 எடுத்து பிசி 35, அப்போ ஏபி 03 எடுத்து பிசி 03, அப்போ 503 அப்படின்ற நம்பரை ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இன்றைக்கி பிசி 53 அப்படின்னு வருதுன்னா கண்டிப்பாக 053 அப்படின்ற நம்பரையும் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி பேட்டர்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக அடிச்சிருவான். முடிஞ்ச அளவுக்கு இந்த 503 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணிக்க. எல்லாத்தையும் பாக்ஸ் போடணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கெஸிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் நம்பரில் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். ஒரு வேளை வருது வரல அப்படின்னாலும் அதனால் பெரிய இழப்பு இருக்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய பெரிய ஒரு தாரக மந்திரமாக வச்சுருந்தா நம்ம வீடியோவே போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த கேமை ஒரு விஷயத்தையும் டீப்பாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் படி பார்த்தா அவன் ஆக்சுவலி 03 பிசியில் அடிக்கணும். ஓகேங்களா. 03 503. ஆனால் நமக்கு இன்றைக்கி பிசி 53 வரதால் 053 இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஆனால் அதுலேருந்து ஒரு பாக்ஸ் அடிக்க தான் எனக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது நம்ம வந்து எல்லா டைமும் அந்த மாதிரி அடிக்க மாட்டான். நம்ம வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் வரும் அப்படின்னு யோசிப்போம். அன்றைக்கி பார்த்தா கரெக்டாக வந்து கேமை கொலாபரேஷன் பண்ணிவிடுவான். நான் நேற்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டனில் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் தான் கொடுத்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா 544. ஓகேங்களா. வேறு நம்பர் எதுவுமே கொடுக்கல. பிசி 44 544 தான் வரும்னு சொன்னால், ஆனால் அது பாருங்கள் சின்ன ஒரு மிஸ்டேக் நாட்ஸில் 524 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அதேமாதிரி தான் நம்மளோட டார்கெட் எல்லாமே இந்த 503லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப சொல்கிறேன் நல்ல தரமான நம்பர். நீங்கள் இது ஒன்றும் இல்லை, வீடியோ போட்டதுக்கப்புறம் நம்ம சார்ட் எடுத்து பாருங்கள். முதல்ல அந்த 510 ஏதுங்க, அடுத்து 015 ஏதுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 501 ஸ்ட்ராங்காக வரும். அதேமாரி 350. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னமும் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 வச்சு தான் கேம் ஆடிச்சான். 150 இங்கே 350. இதுக்கு தான் இந்த பேட்டர்னை தூக்கி அவன் கரெக்டாக ஆடிட்டு வரான். அந்த 503 இந்த மாதத்தில் கண்டிப்பாக வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன் திரும்ப அழகாக ஏதாவது ஒரு நம்பரை ஃபாலோயிங் நம்பர் எடுத்து சும்மா சிம்பிளாக ஒரு டிக்கெட் கூட ஃபாலோ பண்ணினே வாங்க. கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும்போது அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஓகேங்களா. 503 நல்ல நம்பர், வரலனாலும் எதுவும் திட்டாதீங்க, வந்தாலும் சந்தோஷம். ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் மட்டும் தான். முடிஞ்ச அளவுக்கு ஏபிபிசி ட்ரை பண்ண கூட ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் என்ன பண்ணலாம், பிசி 03. ஏன்னா அவன் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஏபியில் இருக்கிற நம்பர் எடுத்து தான் பிசியில் ஆடுறான். ஆனால் இது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஏன்னா இது உடனேலாம் அடிக்க மாட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தில் அவன் 2 நம்பரையும் அடிச்சுட்டு கரெக்டாக இந்த மாதம் எண்டில் தான் அடித்தான். அதேமாரி அதிகபட்சமாக
ஒருவேளை சீக்கிரமாகவும் வரலாம், நம்ம கையில் எதுவும் இல்லை. ஆனால் கேமில் வரும். ஆனால் கண்டிப்பாக BC03 அடிக்க போகிறான். அது எப்போ அடிக்க போகிறான், எங்கே அடிக்க போகிறான்னு தெரியாது. ஒரு வேளை கெஸ்ஸிங்கில் என்றைக்காவது BC03 வருதுன்னா கண்டிப்பாக ஓப்பனில் வந்து நான் வீடியோ போட்டுறேன். ஓகேங்களா? BC03 ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் 503. ஓகேங்களா? இந்த கெஸ்ஸிங்கை பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்மளோட ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா யூடியூப் ஜாயின் பண்ணி, இல்லை டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம KL என்ஜாய் அப்படியே 0ன்னு போட்டிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? கேப் லெட்டரில் KL என்ஜாயின் போட்டு அது பக்கத்தில் 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஆனால் 503 ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ரோ. நான் இன்றைக்கி போட்டேன், நேற்று போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோயிங் பெஸ்ட்டு. நன்றி, வணக்கம்.